தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. லலிதாமா, நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட கல்யாண ஏற்பாடு இருக்குன்னு முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? நான் யாகத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க ஐயா, நீங்க மந்திரம் மட்டும் சொல்லுங்க போதும். இத கேட்கும் போது ஏதோ தப்பா படுது. பொண்ணும் மாப்பிள்ளையும் விரும்பி தானே நிச்சயம் பண்ணிக்கிறாங்க. பின்ன எதுக்கு திருட்டுத்தனமா பண்ற மாதிரி பண்ண சொல்றீங்க? என் பிள்ளைக்கு இந்த நிச்சயதார்த்தத்திலயோ கல்யாணத்திலயோ விருப்பம் இருக்கா இல்லையான்னு என்னால தெளிவா சொல்ல முடியல. அதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கோம். என்ன லலிதாம்மா இது, என்ன இப்படி தர்ம சங்கடத்துல மாட்டி விடுறீங்களே? என் குடும்பம் நல்லா இருக்கணும்னா எனக்கு வேற வழி தெரியலங்கய்யா. உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன், இந்த ஒரு உதவியை பண்ணுங்க. நான் உதவி செய்யறதுல ஒண்ணும் கஷ்டம் இல்லம்மா, ஆனா பிரச்சனை வேறையாச்சே. ஒரு பொண்ணுக்கே தெரியாம ஒரு புள்ள திருட்டுத்தனமா அவ கழுத்துல தாலி கட்ட முடியும். ஆனா அந்த புள்ளைக்கே விருப்பம் இல்லாம ஒரு பொண்ணு கழுத்துல கட்டாயப்படுத்தி எப்படி தாலி கட்ட முடியும்? சாத்தியமே இல்லையே. எல்லாம் சாத்தியம் தாங்க ஐயா. அதான் எப்படின்னு கேக்குறேன். மாமா நிச்சயதார்த்த மோதிரத்தை என் விரல்ல போட்ட உடனே என் அத்தைக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட் அட்டாக்கா? பகவானே, என்ன துளசி சொல்ற? ஆமா அத்தை. அப்படியே நெஞ்ச கையில புடிச்சுக்கிட்டு ஐயோ அம்மா நெஞ்சு வலிக்குதே, மூச்சு விட முடியலையே, நெஞ்சு சுருக்க சுருக்கன்னு குத்துதே இப்படின்னு அலறுவீங்க. நீங்க அலறத பார்த்ததும் என் அப்பாவும் அம்மாவும் தங்கச்சி தங்கச்சி உனக்கு என்ன ஆச்சு, தங்கச்சி உனக்கு என்ன ஆச்சு, மா மா உனக்கு என்ன ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு அன்பு மாமால இருந்து வந்திருக்கிற எல்லாரும் எல்லா சொந்த பந்தமும் பயத்துல அலறுவாங்க. அப்பனா அத்தை அத்தை என்ன பண்ணுது, வாங்கதே உடனே ஹாஸ்பிடல் போலாம். ஐயோ ஐயோ யாராவது ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க ப்ளீஸ், ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க அப்படின்னு நான் துடிப்பேன். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லணும்? ஐயோ என்னால முடியலையே துளசி, ஐயோ துளசி நெஞ்சு படபடன்னு வருதே, முடியலையே, ஐயோ ஆண்டவா அப்படின்னு சொல்லணும். உடனே நான் அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை, அத்தை உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, மாமா மாமா ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாம். அத்தை பயப்படாதீங்க, நான் இருக்கேன் நான் இருக்கேன், நீங்க தைரியமா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆக நான் விட மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க ஐயோ வலி உயிர் போகுதே, ஐயோ மூச்சு விட முடியலையே, ஐயோ நான் பழைக்க மாட்டேன், நான் பழைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், நான் ஹாஸ்பிடலுக்கு வரல, என் உயிர் இங்கே நிம்மதியா போட்டோம், நிம்மதியா போட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லணும். சொன்னா என்ன நடக்கும்? நாங்க எல்லாருமே பிடிவாதம் பிடிக்காதீங்க, ஹாஸ்பிடலுக்கு வாங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். அப்போதான் நீங்க என் கடைசி ஆசையை நிறைவேத்துங்க, என் கடைசி ஆசையை நிறைவேத்துங்க, அப்பதான் நான் ஹாஸ்பிடலுக்கு வருவேன், என் கடைசி ஆசையை நிறைவேத்துங்க, அப்ப நான் ஹாஸ்பிடலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லணும். மாமாவும் எப்படியாவது உங்களை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனோங்கிற அக்கறையில உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயந்து உங்க ஆசை என்னன்னு கேப்பாரு. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐயோ ஐயோ இப்பவே துளசி கழுத்துல தாலிய கட்டுறா, அது என் கண்குளிர பாத்துட்டு நான் எங்க வேணா வரேன் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் போதாதத்த, தாலி கட்டாத வரைக்கும் இங்க இருந்து நான் நகரவே மாட்டேன், என் உயிரே போனாலும் இங்கேயே போகட்டும்னு துடிக்கிறீங்க. ஐயா இப்பதான் உங்க பாட்டு. பாட்டா? எனக்கு பாட்டு எல்லாம் பாட தெரியாதுமா, எனக்கு ஓத மட்டும்தான் வரும். நீங்க பாட்டெல்லாம் பாட வேண்டாம், டைலாக் பேசினா போதும். எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்கீங்க, முதல்ல ஹாஸ்பிடல் போங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓ நானுமா? ஆமா, அப்பதானே உங்க மேல சந்தேகம் வராது. இப்பதான் அத்தை நீங்க இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஏய் அதான் எல்லாத்தையுமே சொல்லிட்டியேடி, இதுக்கு மேல என்ன சொல்ல போற? இப்பதான் நீங்க சொல்லணும். அப்பா என் கண்ணுக்கு தெரியறாரா, என்ன கூட்டிட்டு போக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அன்பு தாலி கட்டுறா, தாலி கட்டுறா, துளசி கழுத்துல தாலி கட்டுறா. அப்பாவும்
நானும் கண்குளிர பாத்துட்டு போறோம். கட்டுறா அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது தாலிய கையில எடுத்து ஐயர் கொடுப்பாரு. கடவுளே, மாமா அந்த தாலிய பார்த்ததும் முதல்ல ஷாக் ஆவாரு. இந்த தாலி உங்க கைக்கு எப்படி வந்ததுன்னு மாமா கேப்பாரு. நான் தான் எடுத்து வச்சிருந்தேன்னு நீங்க சொல்லி சமாளிக்கணும். மாமா முடியாதுன்னு சொல்லுவாரு. அப்படி சொல்லும்போது நீங்க இன்னும் கொஞ்சம் துடிக்கிற மாதிரி, உயிரே போற மாதிரி நடிக்கணும். ஐயா, நீங்களும் பெத்த தாயை காப்பாத்த வேற வழி இல்லாம தானே தம்பி பண்றீங்க. தப்பு இல்ல, கட்டுங்க கட்டுங்கன்னு மந்திரத்தை சொல்லணும். ஓம் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபுவாராத நட்பு. இங்க சொல்ல வேண்டாம், சம்பவம் நடக்கும்போது சொல்லுங்க. மன்னிச்சிருமா, நீ பண்ண பர்ஃபார்மன்ஸ்ல பிபி ஷூட் அப் ஆகி மந்திரம் வாய் வழியா பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. இதுதான் பாயிண்ட். இப்ப நீங்க எப்படி பிரஷர் ஆனீங்களோ அதே மாதிரி அத்தை ஒரு பக்கம் கதறுவாங்க, நான் ஒரு பக்கம் கதறுவேன், நீங்க ஒரு பக்கம் பிரஷர் கொடுக்கறீங்க. இந்த பிரஷர்ல மாமா யோசிக்காம என் கழுத்துல தாலி கட்டிடுவாரு. இதுதான் என்னோட பிளான். புரிஞ்சுதா? அம்மாடி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நானும் என் வயசுக்கு சரோஜா தேவி, சாவித்ரி, KR விஜயா, விஜயகுமாரி, தேவிகாவில ஆரம்பிச்சு ஸ்ரீதேவி, ஸ்ரீபிரியா வரைக்கும் நானும் எத்தனையோ நடிகையில பாத்துட்டேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு மகா நடிகைய நான் பார்த்ததே இல்லம்மா. இப்படி பண்றீங்களேம்மா. நாங்க நினைச்சத சாதிக்க இதை விட இன்னும் பெருசா பண்ணுவோம். அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. பண்ணுவீங்கல்ல? ஆண்டவன் இருக்கான், அவன் மேல பாரத்தை போட்டு பண்றேன். அப்புறம் நடக்கிறது நடக்கட்டும். துளசி, நல்ல வேளை நீ நடிச்சு காமிச்ச. ஆனா நீ பண்ண மாதிரியே நான் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. அத்தை, நீங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே நடிச்சிருக்கீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் பிரமாதமா பண்ணிடுவீங்க. வாங்க. ஓ, இந்த நிச்சயதார்த்தத்துக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய டிராமா வச்சிருக்கீங்களா? உங்க டிராமா எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்.